இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை, புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தென்னையில் கருந்தலை புழுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இது அனைத்து வயதிலுள்ள மரங்களையும் தாக்குகிறது. மரத்தின் அடிப்பகுதிகளில் உள்ள ஓலைகளை அதிகம் தாக்குவதால் கொண்டையின் மேற்பகுதியில் உள்ள 3 முதல் 4 ஓலைகளை தவிர மற்ற ஓலைகள் அனைத்தும் காய்ந்து போய்விடும். ஓலையின் அடிப்பகுதியில் உள்ள பச்சையத்தை சுரண்டி இப்புழுக்கள் தின்றுவிடும். அதிகமாக தாக்கப்பட்ட மரங்கள் எரிந்து தீந்து போனது போல் தென்படும். இதனை கட்டுப்படுத்த ஒரு மரத்திற்கு 75 மில்லி தண்ணீரில் 25 மில்லி பிப்ளோனில் மருந்தினை கலந்து வேர் வழியாக கொடுக்க வேண்டும். கத்திரி பயிரில் அசுவினி மற்றும் வெள்ளை ஈக்கள் போன்ற சாறு உறிஞ்சி பூச்சிகளின் நடமாட்டம் காணப்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி வேப்ப எண்ணெய், 50 கிராம் சூடோமோனஸ், 10 மில்லி ஒட்டும் பசை ஆகியவற்றை நன்கு கலந்து 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளிக்கவும். மேலும் 1 ஏக்கருக்கு 10 மஞ்சள் நிற ஒட்டும் பசை அட்டை மற்றும் 5 ஊதா நிற ஒட்டும் பசை அட்டை பொறி என்ற எண்ணிக்கையில் கட்டிவிடவும். கொத்தவரி பயிரில் அசுவினி தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இவ்வகை இளம் பூச்சிகள் மற்றும் முதிர் பூச்சிகள் இலைகளின் சாற்றை உறிஞ்சும். இதன் காரணமாக செடிகள் வாடும், பூக்கள் வாடி தொங்கும், செடிகளின் வளர்ச்சியும் தடைப்படும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 40 கிராம் என்ற அளவில் அசிபேட் உடன் 10 மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்க வேண்டும்.